வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 என்பது எவ்வளவு முக்கியமானது என்று அறிந்திருக்கிறோம். அந்த பல 7கள் காணப்படுகின்றன. அந்த 7ல் முதலாவது 7 திருச்சபைகளை குறித்தது, இரண்டாவது 7 முத்திரைகளை குறிக்கின்றது. இந்த முத்திரைகள் குறிப்பிடுகின்ற இந்த பகுதிகள் 6ஆம் அதிகாரத்திலும் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலும் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலும் காணப்படுகின்றன. 6ஆம் அதிகாரத்தில் 5 முத்திரைகளும் அதற்கு அடுத்தபடியாக மற்ற முத்திரைகளும் காணப்படுகின்றன. இந்த 7 முத்திரைகள், அதன் பின்பு 7 எக்காலம், அதன் பின்பு 7 கிண்ணங்கள் என்பதும் வருகின்றன. 6ஆம் அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 to 8 வசனங்கள் வரலாற்றின் சக்திகளை உருவாக்கும் 4 பகுதிகள். வரலாற்றின் சக்திகளை உருவாக்கும் 4 குதிரைகள். அடுத்து 9 to 11 விண்ணுலகில் பலிபீடத்தின் அடியுள்ள ஆன்மாக்களின் உரத்த குரல். 12 19 வரை இருக்கக்கூடிய பகுதி இந்த பிரபஞ்சத்தின் அடித்தளங்கள் அசைக்கப்படும் என்று 3 பகுதிகளாக இது பிரிக்கலாம் என்று சொல்லுகிறார். அடிப்படையில் இந்த புத்தக சுருள் என்று சொல்லப்படுகிற சுருளேட்டை திறந்தவர் ஆட்டுக்குட்டியானவர். அதுல முதல் அடிப்படை. இரண்டாவது, ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் போதும் 4 மிருகங்களில், அதாவது 4 ஜீவன்கள், ஒரு உயிர் ஒன்றன் ஒன்றாக வந்து ஆர் அல்லது வா என்று உறக்க அழைப்பதை ஒரு சூழலை நாம் காண முடியும். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், இந்த பகுதிகளிலே வா வந்து பார் என்று சொல்கிறதை நாம் காணலாம். இந்த குதிரைகள் ஒன்றன் பின்பு ஒன்று வருவது சர்க்கஸ் கூடாரங்களில் இந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் வந்து தொடர்ந்து வருவதை போல காட்சி அமைக்கப்படுகிறதை நாம் வாசிக்கும் போதே நாம் காண முடியும். ஆனால் இந்த குதிரைகள், இந்த ஓடும் விலங்குகளின் வீரம் என்பதுதான் அங்கே கொடுக்கப்படுகிறது. வீரம் நிறைந்த ஒரு காட்சியை அது ஆற்றல் படைத்ததாக காட்டுகிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஆற்றல் படைத்தவைகள் ஒரு குறிப்பிட்ட தடங்களில் மட்டுமே ஓட முடியும். இரண்டாவது, இந்த குறிப்பிட்ட தடங்களில் ஓடுகிறது ஆற்றல் பொருந்தியதாக காணப்பட்டாலும் இது கட்டுப்படுத்தப்பட்டதாக காட்சியளிக்கும். வீரம் என்றால் கட்டுப்படுத்த முடியாததுதான் வீரமாக சொல்வார். ஆனால் வீரம் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக அது சொல்லப்படுகிறது. அதோடு அதனுடைய அதிகாரமும் வரையறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். அந்த 4 ஜீவன்கள் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறைகளும் சுற்றி உள்ளேயும் கண்களால் நிறைந்தவருமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருமாய சர்வாலமுள்ள கர்த்தர், கடவுளாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவு பகலும் ஓயாமல் உழைத்துக் கொண்டே இருந்தன, சொல்லிக் கொண்டே இருந்தன. அவைகள் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார். 3வது, அவை மரணத்தை கொண்டு வந்ததாக காணப்படுகிறது. 4 குதிரைகளும், திருமறையில குதிரைகளுக்கு எடுத்துக்காட்டுகளே இல்லை. குதிரைகள் என்று சொல்லலாம் போரின் சின்னங்களாக கருதப்படுபவை. ஏனென்றால் ஆற்றல் பொருந்தியது, மிக வேகமாக செல்லக்கூடியது, அழகான காட்சியை தருகின்ற அழிவை தரக்கூடியது. கழுதை குதிரை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் குதிரை மிக வேகமாக செல்லும், கழுதை மிக மெதுவாக செல்லும். இது குதிரை மிக ஆற்றல் பொருந்தியது, கழுதை ஆற்றல் பொருந்தியது. குதிரை பார்ப்பதற்கு மிக கம்பீரமாக அழகாக காட்சியளிக்கும், கழுதை காட்சியளிக்கும். திருமறை நெடுகிலும் கழுதைக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் குதிரைக்கு எதிரான முக்கியத்துவத்தை கொடுக்கப்பட்டதாக. ஆக இது ஆற்றல் பொருந்தியதாக காணப்படுவதனால் இது மரணத்திற்குரியதாக காட்டப்படுகிறது. ஆனால் இது முழு அழிவையும் தர முடியாது. இந்த குதிரை, இந்த 4 குதிரைகளை பற்றி சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் எதை சுட்டுகிறது என்று சொன்னால் 2 விதமான பார்வைகளை கொண்டதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது பின்பார்வை நாம் பார்ப்போம். 1, இந்த குதிரைகள் அழிவை தருகின்ற வாழ், கத்தி. 2வது பஞ்சம். 3வது கொள்ளை நோய் ஆகியவற்றை பற்றி சொல்லுகிறது. இந்த விலங்கினங்கள்
இந்த மண்ணில் இருக்கிற கால் பகுதியை அழிப்பதாக சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கிற போது அங்கே வருகிறது, கடைசி பூமியின் கால்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்ய முடியாத அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஒட்டு மொத்தத்துல கால் பகுதியை, அதாவது 25% அளவுக்கு இது அழிவை கொண்டு வருவதற்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 2%, 3% அழிவு என்பதே இந்த கொரோனா காலகட்டங்களில் எவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஏற்படும். ஆக இங்க சொல்லப்படுகின்ற இந்த ஆயுதங்கள், பஞ்சம், கொள்ளை நோய் போன்றவற்றை இது வெளிப்படுத்துவதாக இருக்கிறதாக சொல்கிறார். அன்பானவர்களே, முதல் வசனம் இப்படி சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையில் ஒன்றை உடைக்க கண்டேன். மறுபடியும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இந்த புத்தகத்தை திறப்பதற்கான அதிகாரம். அந்த புத்தகம் என்பதே எப்படி இருந்தது நமக்கு தெரியும். அந்த புத்தகம் இந்த கடவுளுடைய திட்டத்தை பற்றி சொல்லப்படுகின்ற ஒன்றாக, இந்த புத்தக சொல் என்பது மனித குலத்தை பற்றியும், இந்த மனித குலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றியும், படைப்பின் வரலாறு பற்றியும் அல்லது அதனுடைய விதியை பற்றியும் சொல்லப்படுகிறதாக நாம் கருதுகிறோமே ஒழிய அதுல என்ன இருக்கிறது என்பது யார் வாசித்தார்? ஆட்டுக்குட்டியானவர் மட்டுமே படிக்கிறார், நாம் அல்ல. ஆனால் இதை பற்றித்தான் அது புரிந்திருக்க வேண்டும் என்று இறைவாளர் சொல்கிறார். இந்த புத்தக சொருளேடு அல்லது புத்தக சொருள் வரலாற்றின் உச்சகட்டத்தை சொல்கிறது. இனி இப்போது எப்படி இருக்கிறது அல்லது இனி எப்படி இருக்க போகும் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த முத்திரைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றன் பின் ஒன்றாக அவர் உடைக்கிறார். இப்ப நம்ம வைக்கிற சீல் மாதிரி தான் கிட்டத்தட்ட அரக்கு சீல் வைப்பாங்க. அதை என்ன பண்ண முடியாது, அவிழ்க்க முடியாது. அதை என்னதான் செய்யணும்? உடைக்கத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் இந்த இது வரலாற்றின் நிறைவு என்றும் சொல்ல முடியும். உச்சகட்டம் தான் அனைவுடைய, அதோடு முடிச்சில்ல, அதுக்கப்புறம் ஒன்று இருக்கிறது. அதற்கான ஆயத்தத்தை, இந்த வரலாற்றுடைய நிறைவுக்கான ஆயத்தத்தை தான் இந்த குதிரையை செய்யும். உச்சகட்டம் என்பது கிளைமேக்ஸ் வருது, கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்கிறது என்று. கிளைமேக்ஸ் வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு பொருள் இல்லை, கிளைமேக்ஸுக்கு அப்புறம் இன்னொரு முடிவு இருக்கிறது. அந்த கிளைமேக்ஸ் எப்படி போகிறது, இந்த உச்சகட்டமான சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தான் இது சொல்லுகிறதை நம்ம அறிந்திருக்கோம். முத்திரை திறப்பு என்பது கடவுள் என்ன செய்பவர் என்று அழைப்பது பற்றிய அறிவிப்பும் அது நிறைவேற்றப்பட்ட நோக்கத்திற்கான காட்சிப்படுத்தலுமாக இருக்கிறது. இந்த முத்திரை உடைப்பது என்பது கடவுள் என்ன செய்ய போகிறார், அதை எப்படி செய்ய போகிறார் என்பதற்கான காட்சிப்படுத்தல். இப்படித்தான் இது நடக்க போகிறது என்பதை பற்றி சொல்லுகிற ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் முத்திரை திறக்கப்படும் போதெல்லாம் தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவே தோன்றுவதாக சொல்லுகிறார். ஒவ்வொரு முத்திரை சொல்லுகிற போதும் தண்டனை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அப்படி என்றால் இரண்டு நிலைகள், ஒன்று வரலாற்று பார்வையும் இருக்கிறது, இன்னொன்று எதிர்கால பார்வையும் இருக்கிறது. அதாவது நடந்து விட்டது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள், இனிமேல் இது நடக்க போகும் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார். இந்த முதல் குதிரையில், முதல் முத்திரையில் 4 உயிர்கள் வந்து பார் என்பதை இடிமுழக்க சத்தத்துடன் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். அதாங்க சொல்லுகிறது, இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்லுவதை கேட்டேன். ஒவ்வொரு முத்திரையும் ஒரு வாழும் உயிரினத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. முதல் குதிரை பற்றி சொல்கிறது ஜோயே என்று சொல்கிறார், ஜோவா என்று சொல்லப்படுகிறது. இதற்கு இதை எதோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால், எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை காணப்படுகின்ற கேருபீன்களில் ஒன்றாக சொல்லப்படும். ஒவ்வொரு குதிரையும் வீரத்தை அறிவதற்கு வா என்று சொல்லுது. அதே சமயத்தில் கோ ஃபோர், நீ வெளியே போ, வா என்று அழைக்கப்படுவதை வெளியே போவதற்காக அது அழைக்கப்பட்டது என்றும் சொல்லுகிறார். இந்த வெள்ளை குதிரை, வழக்கமாக வெள்ளை குதிரையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதாக சொல்லுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 வரை நாம் அதை சொல்லுகிறோம். ஆனால் இது இயேசுவை அல்ல, சாத்தானிய சர்வதிகார தன்மையை வெளிப்படுத்துவதாக இன்னும் ஒரு புறத்திலே சொல்லுவதை நாம் அறிவோம். ஒரு புறம் இயேசு கிறிஸ்து தான் இந்த வெள்ளை குதிரையில் வருகிறார் என்று சொல்கிறார். ஆனால் இன்னொரு புறம் சொல்லுகிறார்கள், இது அழிவை காட்டுகிறது, இது பஞ்சம் அல்லது ஆயுதங்கள், கொள்ளை நோய் போன்றவற்றை காட்டுவதால் இது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட வாய்ப்பில்லை. இது சாத்தானிய சர்வதிகாரம் என்பதை பற்றி சொல்லுகிறார். ஒரு வில்லுடன் அவர் ஆட்சி பெறுகிறார். 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருக்கிறான்.
இது வில் என்பது முழுக்க முழுக்க இது வாளாக கருதப்பட வேண்டியது இல்லை. அவர் வில்லை பிடித்திருக்கிறார் என்பது, வாள் என்பது ஒரே சமயத்தில் நிறைய பேரை கொண்டு வெட்ட முடியும். ஆனால் வில் என்பது அப்படி அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் பூமி மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். அவரது ஆட்சியின் முடிவுகள் இயேசுவின் ஆட்சி என ஒரு குரல் கூறப்படுகிறது. ஆனால் இந்த முத்திரையின் சூழலும் தன்மையும் சவாரி செய்பவர், இந்த முத்திரை அமைக்கப்பட்டிருக்கிற சூழல், அவருடைய தன்மை, அது உடைக்கப்பட்ட போது இடிமுழக்கு சத்தம், வாழ், இவை எல்லாம் சொல்லப்படுகிற போது இது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். இது இந்த ஆட்சி போரையோ பஞ்சத்தையோ அதன் தொடர்ச்சியோ கொண்டு வரக்கூடாது என்றுதான் எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த வரலாற்று புத்தகம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த சவாரி செய்பவர் இயேசு கிறிஸ்து அல்லது அப்போஸ்தலர் அல்லது ரோம பேரரசு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுகிறார்கள். சொல்லுவது இது ஒருவேளை இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், இந்த குதிரை என்பது இயேசு கிறிஸ்துவாக இருக்கும், அல்லது அப்போஸ்தலர்களில் ஒருவர் அல்லது ரோம பேரரசு என்று சொல்கிறார். ஆனால் இன்னும் இந்த வெளிப்படுத்தல் நிறைவேறவில்லை என்று சொல்கிறார்கள். இது முழுக்க முழுக்க அந்தி கிறிஸ்துவை பற்றியே இருக்கிறது. அந்தி கிறிஸ்து எப்படி அவருடைய தன்மைகள் என்ன என்பதை வெளிப்படுத்துவதாக இந்த பகுதியில் கூறுவதாக சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, வெற்றி பெற்றவராக அல்லது வெற்றி பெறுவராக சொல்லப்படுகிற செய்தி அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் வருகிறது. முதல் முத்திரை உடைக்கப்பட்ட போது இருக்கிற செய்தி, அவன் ஜெயிப்பவனாகவும் ரெண்டு காலம். ஜெயிக்கிறவனாகவும் என்றால் என்ன பொருள்? இப்போது அவன் வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறவன், இப்போது அவன் வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறவன் அடுத்ததாக சொல்லப்படுவது இனி ஜெயிப்பவனாகவும் இருப்பான். எதிர்காலத்திற்குரியதாகவும் கருதப்படுகின்ற ஒன்று. இன்றைக்கு இருக்கின்ற பல இறையியலாளர்கள் இன்றைய பரவச திருச்சபையில் சொல்லுகிற ஒன்று, இந்த பகுதியில் சொல்லுவது இன்றைய பன்னாட்டு நிறுவனங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம். இன்னைக்கு ஆட்சி செலுத்துபவர்கள் என்பவர்கள் எம்என்சி கம்பெனிஸ் என்று சொல்கிற பன்னாட்டு முதலாளிகள், பன்னாட்டு நிறுவனத்தினுடைய முதலாளிகள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார். அது மாத்திரமல்ல, யார் இந்த இடத்துல அமர வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் அவர்களாகத்தான் இருக்கிறார். அவர்களே பொருள்களுடைய பற்றாக்குறையை உருவாக்குவார்கள். அந்த பற்றாக்குறையை வைத்துக் கொண்டு பொருளுடைய விலையை ஏற்றுவார்கள். அந்த விலையை ஏற்றி அவர்களே விற்பனைக்கு தங்களுடைய பொருள்களையே அனுப்புவார். எல்லாவற்றையும் அவர்கள் தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவே இது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியாக இது கருதப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் ஆயுதங்களை கொண்டு அடுத்ததாக பஞ்சத்தை காட்டி, அதுக்கப்புறம் கொண்ட நோயை கொண்டு வருவது, எல்லாமே வணிகமயமாகும். இந்த கொரோனா வந்த காலகட்டங்களில் சொல்லப்பட்டது, இது முழுக்க முழுக்க வணிகத்திற்காக கட்டமைக்கப்பட்ட நோய், கொள்ளை நோய் என்று சொல்றாங்க. எல்லாரும் அவர்களதுதான் பிசினஸ் செய்தாக வேண்டும் என்று சொல்லப்பட்டார். உலகின் மிகச்சிறந்த கணனி நிறுவனம் இப்படிப்பட்ட மருந்தை தயாரிப்பதற்கென்றும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஆயத்தப்படுத்தப்பட்டது. அது ஆயத்தமானது. அது பழங்குடியின மக்களுக்கு அந்த மருந்துகளை செலுத்தி பரிசோதனை செய்தது என்பதை எல்லாம் இங்கே குறிப்பிடுவதாக இந்த பகுதியை விளக்குகிற சொல்லுகிறார். சர்வதிகாரி முன்பை விட கொடூரமானவன். முன்பிருந்த சர்வதிகாரி நன்றாக தெரியும், அவன் ஆயுதத்தை வைத்து மிரட்டுகிறவனாக இருப்பான், அல்லது அவனுடைய முகமே சர்வதிகாரி என்பதை காட்டும். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் முகம் சர்வதிகாரி போல காட்டான். அவன் சேவை செய்கிறவனை போல காட்டி கொடூரமான். இந்த வெண்மை குதிரை என்பது பார்ப்பதற்கு அழகு தோற்றமுடையது, ஆனால் கொடூரமானது. எப்படி கொடூரமானது? நன்மை செய்கிறவனை போல வந்து, நீனே செய்கிறவனை போல காட்டி, அல்லது பல காரியங்களை ஒழுங்குபடுத்துவதை போல வந்து கொடூரங்களை நிறைவேற்றுவதாக அவன் விளங்குவான். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, இவன் தவறான மேசியாவாக கருதி தன்னை மேசியாவை போல காட்டுகிறது. மேசியா என்கிற ஒரு மீட்டெடுப்பதை போல, ஐயோ இவ்வளவு பெரிய வறட்சி வந்து விட்டது, இவ்வளவு பெரிய தானிய பற்றாக்குறை வந்து விட்டது, இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும், ஆகவே நாங்கள் எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கிறோம் என்று சொல்லி மக்களிடமிருந்து கொடூரமான முறையில் பறிக்கிறோம் நடக்கிற இந்த தலைவனாக காணப்படுவான். இதில் சொல்லப்படுகிற 3 அமைப்பு: ஒன்று, முன்பை விட கொடூரமானவன்; இரண்டாவது, தவறான மேசியாவாக காக்கின்றவனை போல காட்டப்படுவது; மூன்றாவது,
ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த கழகத்தை முட்டுக்கொண்டாங்க. ஒழுங்கமை கன்ஸ்ட்ரக்ட் வயலன்ஸ், ஒழுங்கமைக்கப்பட்ட வன்முறையை தீட்டுகிறவனாக வன்முறைவாங்க. இப்போது கூட நிறைய புத்தகங்கள் வருகிறது. இந்தியாவில் எப்படிப்பட்ட நிலைகள் எதிர்காலத்தில் உருவாக்கும் போது இளைஞர்கள் மனதில் நாம் எல்லாரும் சமம் இல்லை, பிறப்பின் அடிப்படையிலேயே ஏற்றதார்கள் இருக்கிறது என்று கற்பிக்கப்பட்டு அவர்கள் ஒரு இராணுவமாக கட்டமைக்கப்பட்டு அந்த இராணுவத்தின் அடிப்படையில் எல்லா தளங்களிலும் இயங்குவதற்கு ரசிகர் மன்றம் முதல் கொண்டு ரசிகர் மன்றங்கள், இன்னும் நற்பணி மன்றங்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல் இயக்கங்கள், இன்னும் மத இடங்கள் கூட மடாலயங்களாக உருவாக்கப்பட்டு அதன் பின்பு ஒட்டுமொத்தமாக அரசு அலுவலகங்களை கைப்பற்றி ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் தங்களுடைய கட்டுப்பாடு செய்வதற்கென்று இப்படிப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனங்கள் பணியாற்றும். ரொம்ப சாதாரணமா அவங்க வருகிற போது சாதாரணமா நல்லது செய்வதை போல காட்சி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்கமைக்கப்பட்ட வன்மம். அது இது எப்படி தப்பு சொல்றது இல்லையா என்பதை போல இந்த காரியங்கள் இருக்கும். ஆகவேதான் இவன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி சொல்லுகிறது ஆதியாகமம் புத்தகம் 10வது அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல நிம்ரோது என்கின்ற ஒரு பாத்திரத்தை இத்தோடு இணைத்து பார்க்கிறார். நிம்ரோது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இந்த நிம்ரோது வாசிங்க. இவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவன் கர்த்தருக்கு முன்பு வலிமையான வேட்டைக்காரனாக இருந்தான். அவன் பராக்கிரமசாலி, கடவுளுக்கு முன்பு வலிமையானவன். ஆனால் பாபேல் என்கின்ற கோபுரத்தின் ஆட்சியாளன் இந்த நிம்ரோது. அழிவின் பார்ப்பதற்கு பலமுள்ளவனாக காட்சியளிக்கிறவன் அழிவுக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்த பார்க்கிறான். ஆனால் கடவுள் வெற்றி சிறப்பார் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த திருவழிப்பாடு நமக்கு தருகின்றது. நீங்கள் வந்து பாருங்கள். நவீன அரசியல் மற்றும் சமூக காட்சி கர்த்தர் தம் நேரத்துக்காக அதை அனுமதிக்கிறார் என்று சொல்லுகிறார். அனுமதிக்கிறார் என்று சொல்வது கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா அனுமதி என்று சொன்னால் எப்படி என்றால், நீ போய் என் பிள்ளை வேணா அடி, நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்வது அனுமதி. அப்படி பார்ப்பாரா கடவுள்? நீ போட நான் பார்த்தேன், ஒருவேளை ஏதாவது ஒன்று நடந்துவிட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் தந்தையாக இல்லையா? நீ மரத்து மேல ஏறு அப்படின்னு சொல்லுகிறது எதற்காக? வலிமையோடு மகன் இருக்கட்டும். ஒருவேளை தவறி விழுந்து விட்டால் நீ தவறி விழுவதற்காகத்தான் நீ மரத்து மேல ஏற்றுன்னு சொல்லுவாரா தந்தை? அப்படி விழுகிறதுக்காக அனுப்பினால் அதன் பெயர் அனுமதி. விழுந்துட்டா என்ன ஆனது ஆயிடுச்சு. ஆகவே நான் இப்போது என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதுதான். God not permit, God accept. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவில் கடவுள் இவற்றை ஏற்றுக்கொண்டு அடுத்த திட்டத்திற்கு நேராக அவர் செயல்படுவதற்கு தோன்றுகிறார். அக்கிரமத்தின் மர்மமாக இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல இதை பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது. இந்த சர்வதிகாரியை முக்கியத்துவப்படுத்துவது தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற 70வது வாரம் என்று சொல்லுகிற பகுதியோடு இதை இணைத்து பார்க்கிறார். இந்த 70வது வாரம் என்பது மகா உபத்திரவத்தின் காலம். பல பாடுகளின் ஊடாக இருந்து அதுவரை வரலாற்றின் போக்கை இணைத்து பார்க்கின்ற ஒன்றாக இந்த பகுதி சுட்டப்படுகிறது. இந்த 1ஆம் முத்திரை பாடுகளை எதிர்கொள்வதற்கான ஆயுதத்தை தருகிறது. இந்த 1ஆம் முத்திரை ஆயுதம் கொள்ளை நோய், பஞ்சம் என்கின்ற சூழலுக்கு நடுவில் கடவுள் செயலாற்ற போகிறார் என்கிற நம்பிக்கை தருகிறது. மகா உபத்திரமும் பிரச்சனைகள்லாம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு நம்மை முன் தயாரிப்புக்கென்று கடவுள் ஆயத்தப்படுத்தும். இந்த 1ஆம் முத்திரை, அந்த வெள்ளை குதிரை என்பது ஆயுதத்தை, வறட்சி, பஞ்சத்தை, அதுதான் கொள்ளை நோயை கொண்டு வருகிறதாக காட்சி அளித்தாலும் முடிவில் ஆண்டவர் வெற்றி சிறக்க இருக்கிறார். நமக்கு முன்பு இது பெரிய சவால். நாம் என்ன செய்ய முடியும் என்பது நமக்கு பெரிய சவால். இவ்வளவு பெரிய எம்என்சி கம்பெனிகள், இவ்வளவு பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் இவற்றை திட்டமிட்டு ஆயத்தப்படுத்துகின்றன. அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கடவுள் நம்மை அழைத்தார். அதற்காக சொல்லப்படுகிற இன்னும் மிக எளிமையான மாற்று, உள்ளூரில் இருப்பவற்றை உற்சாகம். மல்டிநேஷனல் கம்பெனிஸை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம்.
நான் அவற்றிலிருந்து உள்ளூரை எப்படி ஆயத்தப்படுத்துகிறோம்? ஆண்டு சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நேசிக்கிற அன்பின் கடவுளே, உங்களுடைய திருமுன்னர் எங்களை தாழ்த்தி நாங்கள் 7 முத்திரைகள். முதல் முத்திரையை உடைத்த போது கடவுளுக்கு ஒரு உயிர் வெள்ளை குதிரையாக வெளியே வந்தது. நீ வந்து பார் என்று இடிமுழக்கு சத்தமாக சொன்னது என்று நாங்கள் அறிகிறோம். அதிலே இப்போது ஜெயித்துக் கொண்டிருக்கிறவன் இனி ஜெயிப்பான். இப்போது வெற்றி வாங்கி சூடுகிறவன் சூடிக் கொண்டிருப்பான். இனியும் அவன் வெற்றி வாங்கி சூடுவான் என்கின்ற அந்த காரியங்கள் கடவுளின் திட்டத்துக்கு எதிராக பயணிக்கிறதை நாங்கள் அறிந்து பார்த்து நாங்கள் வருகிறோம். ஆனால் இதனுடைய நிறைவு இந்த வெற்றியடைய முடியாதபடிக்கு அதன் முன் தயாரிப்புகளில் நாங்கள் நிற்கும்படி எங்களை நீர் அழைக்கிறீர். இப்படி திருப்பாகத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டுகிறோம். கடவுள் நீர் எங்களை ஆற்றப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமென்.